ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பாருங்க, இது நாம நிஃப்டிக்கு நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸ்ல என்ன பண்ணிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். நேத்து நாம லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 400 தாண்டி 400க்கு மேலையும் பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மட்டும்தான் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட ஓப்பனிங் 400க்கு மேல தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஆனா பிரீமியம் சப்போர்ட் இல்லாதனால நல்ல ஒரு ஃபால் ஆயிட்டான். ஃபால் ஆனவன் பாருங்க, எக்ஸாக்டா நம்மளோட S2 அந்த இடத்துல தான் ஃபால் ஆயிருக்கான். அங்க இருந்து அங்க விழுந்தவன் திரும்ப ரைஸ் ஆனது நாம சொல்லியிருந்த அந்த 400 அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆனா, இங்க கீழே 300 சாரி கிட்டத்தட்ட ஒன் எவ்வளோ 120ல இருந்து லோல இருந்து மேல ரெக்கவர் ஆகி வந்தவன் 400க்கு மேல அவனால போக முடியல. திரும்ப அங்க இருந்து ஃபால் ஆனா, அங்க இருந்து ஃபால் ஆனவனும் நம்ம லைன்ல தான் ஃபால் ஆனா, திரும்ப போய் ரிஜெக்ட் ஆயிருக்கதும் நம்மளோட S2ல தான். அங்க ரிஜெக்ட் ஆனவன் பாருங்க, ஒரு 3 டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட S2வை ரெஸ்பாண்ட் பண்ணி போயிருக்கான். ஒன்ஸ் அதை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ண உடனே அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கான். இந்த லெவல்லாம் ஏன் இவ்வளவு அக்யூரேட்டா வேலை செய்யுது அப்படின்னா, இதெல்லாம் க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கிற க்ளோசிங் பிரைஸ், அதாவது செட்டில்மெண்ட் பிரைஸ், அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கால்குலேஷன் லெவல்ஸ். ஸோ இதுல அக்யூரசி அதிகமா இருக்கும். ஆனாலுமே நாம சொல்றது இதை மட்டுமே நம்பி ட்ரேட் எடுக்க கூடாது. நமக்கு பிரீமியம் தான் முக்கியம். செல்லர் செல் பண்றது ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்ல இருக்க பிரீமியம் தான், இங்க ஸ்பாட்டை கிடையாது. ஸோ ஸ்பாட்டை பார்த்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸ்பாட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான் நாம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,220, 23,147, 23,002, 23,900 சாரி 22,929. இதுதான் நமக்கு பிரீமியத்துல கிடைச்சிருக்க லெவல்ஸ். அதுக்கடுத்து பிரீமியம் வேற என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் 250க்கு மேல நின்று அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மட்டும்தான் மார்க்கெட்டால ரைஸ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா 250 வரையும் வந்தாலுமே, 250 300 அவ்வளவு தூரம் வந்தாலுமே பிரீமியம் சப்போர்ட் 250ல கிடைக்காத பட்சத்துல மார்க்கெட் ஃபால் ஆயிடும் திருப்பி. அதே மாதிரி நல்ல ஒரு ஃபால் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க லாஸ்ட் வீக்கோட லோவை எடுத்துக்கலாம். லாஸ்ட் வீக்கோட லோ 23,047. இதுக்கு கீழே இருந்து பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல இன்னும் ஒரு நல்ல ஃபால் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு உண்டான டேட்டா. நேத்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல ஒரு ஃபால் இருந்தது, நல்ல ஒரு ரைஸ் இருந்தது, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி நல்லா ஓடிட்டு இருந்தான். இதெல்லாம் ஏன் நடந்தது, எதனால நடந்தது அப்படின்றத ஏதாவது நியூஸை போய் தேடிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் பிரீமியத்துல நடக்கிற ஆக்ஷன்ஸ் தான். அதாவது பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள், அதாவது முந்தின நாள் 139 பாயிண்ட் இருந்தது ஏடிஎம்ல. அந்த ஏடிஎம் பிரைஸ் என்ன ஆகணும் அப்படின்னா 0 நோக்கி டிராவல் ஆகணும். அந்த பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம் பிரைஸ் 0 ஆக போகுது. அப்படி இல்லாம நேத்து லைவ் மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 139 பாயிண்ட் இருந்தது, லைவ் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 170 பாயிண்ட தாண்டி போச்சு. அந்த ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே மார்க்கெட்ல வயலண்ட் மூவ் இருக்கதா செய்யும். அந்த மாதிரியான நாட்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி வேகம் கிடைக்கும் மார்க்கெட்ல. அந்த வேகம் கிடைக்கிற அன்னைக்கு ஒரு பையரா இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வேகமா புக் பண்ணிக்கணும்.
ஆவரேஜ் பண்ணக்கூடாது. உங்களோட லாஸ்ல ஆவரேஜ் பண்ணவே கூடாது. செல்லரா இருந்தீங்க அப்படின்னா, செல்லர் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, செல்லருக்கு அன்லிமிட்டெட் லாஸ், லிமிட்டெட் ப்ராஃபிட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 123 பாயிண்ட் ஏடிஎம்ல இருக்கு. இது ஒரு நல்ல பிரீமியம் தான். நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி, இன்னைக்கு 123 பாயிண்ட் ஏடிஎம்ல இருக்கு அப்படின்றது நல்ல பிரீமியம் தான். இது ஓப்பனிங்லேயே கரைய ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் பெருசா இருக்காது. நாம சொல்லியிருக்க இந்த ரேஞ்சுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லை, பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கவும் வாய்ப்பா மாறும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல ஓப்பனிங் ஸ்ட்ரைக் என்ன கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் இங்கே நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இதை தாண்டி ப்ரீமியத்தில் நாம் என்ன லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணணும், மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ப்ரீமியத்தில் மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் மட்டும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் டெய்லியுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.